ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக எதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னா, உங்கள் சோதனையிலே, உங்கள் பாடுகளிலே, உங்களுக்கு வருகிற உபத்திரவத்துல நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்கணும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உபத்திரவம் வந்தா அவங்க நிக்கிறது இல்லை. அதாவது கிடைச்சா நிப்பாங்க, ஆண்டவர் நல்லவர் அப்படின்னுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், வேகமா சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க ஜெபம் பண்ணது காரியம் அவர்களுக்கு கைகூடி வந்துச்சு அப்படின்னா உபவாச ஜெபம் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. தசம பாகத்துல அவங்க உண்மையா இருப்பாங்க. எல்லாத்துலயும் அவங்க ரொம்ப ஸ்பீடா எது சொன்னாலும் அவங்க செய்வாங்க. ஆனா கொஞ்சம் உபத்திரவம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களால நிற்க முடியாது. நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும், நான் ஏன் பைபிள் வாசிக்கணும், நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை எப்ப ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை காலம் ஒன்று வரும்போது அந்த பரீட்சையில ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிற்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.